சற்று நேர சிந்தனைக்காக வேதாகமத்தில் ஒரு வேதத்தை வாசித்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு நபர் சத்தத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இந்த 2வது நாளிலும் நுகத்தடிகளை முறிப்பது எப்படி என்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியுடைய துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நேற்று தின செய்தியில தியானித்தோம், குறைகளை நிறைவாக்கும் இயேசு என்று. இதனால் நுகத்தடிகள் முறியும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்டோம். அந்நாளில் தோளில் நின்ற அவன் சுமையும் உன் கழுத்து நின்ற அவன் நுகம் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நாட்கள் தேவ பிள்ளையே, அநேக நுகத்தடிக்குள்ளாக அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில சாபமான நுகத்தடிகள், வியாதியான நுகத்தடிகள், இன்னுமாக அவருடைய வாழ்க்கையில கொடூரத்தரமான அநேக நுகத்தடிகள் நாளை கட்டப்பட்ட அநேக நாட்கள் நுகத்தடிக்குள்ளாக சூழ்ந்து நெருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, உன் தோளில் நின்றும் உன் கழுத்து நின்றும் நுகத்தடிகள் முறிக்கப்படும். எப்படி முறிக்கப்படும்? அபிஷேகத்தினால், தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய மகத்துவத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே உடைக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. அனைவருடைய வாழ்க்கை ஒரு நுகத்தடிக்குள்ளாக கட்டப்பட்ட அனுபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் வண்டி அல்லது நுகத்தடி வண்டி இழுக்கிற வண்டியை கட்டுப்படியாக முதலாவதாக அந்த மாட்டுக்கு வைக்கோல் தீவனத்தை எல்லாம் வைப்பாங்க, புண்ணாக்கெல்லாம் வைப்பாங்க. ஆசையை சாப்பிட ஆரம்பிக்கும். ஆசையை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே மெதுவாக அந்த வண்டியின் நுகத்தடியை கொண்டு வந்து கழுத்துல வச்சு கயரை கட்டிடுவாங்க. கயரை கட்டின உடனே அது அதற்காக கட்டப்பட்டுகிறது. அதுக்கு பிறகு சுயமாக எதையும் செய்ய முடியாது, ஏனென்றால் கழுத்தில் நுகத்தடி கட்டப்பட்டுச்சு. இப்போது அவன் வண்டிக்காரன் எங்க இழுக்கிறானோ அதுக்கு பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்க வேண்டும். அதே போலதான் சாத்தான் இன்று அனைவருடைய வாழ்க்கையை கட்டப்பட்டு வைத்திருக்கிற, நுகத்தடிகளால் நேராக தள்ளப்பட்டு இருக்கிற, அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாதபடி சத்ருவான கட்டுகிற அநேக சூழ்நிலை பார்க்கிறோம். அனைவருடைய வாழ்க்கையில சாத்தான் உலக ஆசைகளை காட்டி பாவத்துக்கு நேராக கொண்டு போய் உலகத்தின் நுகத்தடிக்கு நேராக கட்டப்பட்டு ஜனம் விடுவிக்க முடியாதபடி பாவத்து நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து, வாழ்க்கை நிம்மதி இழந்து, மனசாட்சி குற்றி அவருடைய வாழ்க்கையில வதைத்து நாட்கள்ல அநேக பிள்ளைகள் நுகத்தடிக்குள்ளாக கட்டப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார், அந்நாளில் ஒரு கழுத்து நின்று நுகம் முறிக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும் என்று. இந்த ராத்திரியுள்ள தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். அநேக இடங்களில் பார்க்கும் போது ஆவியிலும் ஆத்துமாவிலும் அநேகர் நுகத்தடியில கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆவியிலும் ஆத்துமாவிலும் தெய்வீக சந்தோஷத்தை இழந்து நுகத்தடிக்குள்ளாக, சத்துடைய மாய வலைகளுக்குள்ளாக, பிரச்சனைகளுக்குள்ளாக, வியாதிகளுக்குள்ளாக, சாபங்களுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யார் என்னை விடுதலையாக்குவார், எப்படி இந்த கட்டிலிருந்து வெளியே வர முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஓடி அலைந்து கொண்டு இருக்கும் போது இந்த ராத்திரியிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த மைதானத்தில் இருக்கிற தேவ சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், அருமையான தாயே, தகப்பனே, சகோதரியே, சகோதரனே, வாழ்க்கையில் எந்த நுகத்தடிகளுக்குள்ளாய் எழுப்ப முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கிறியோ, இயேசுவோடு வருகிறவரை புறவை தள்ளுவது இல்லை என்று சொன்ன தேவன் அவருடைய வல்லமை அனுப்பி, அவருடைய மகிமை அனுப்பி, அபிஷேகத்தை கொண்டு இந்த ராத்திரிகளை நீ எங்கிருந்தாலும் சரி தேவ சத்தத்தை கேட்பாயானால், தேவனை ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய நுகந்த ராத்திரிகளை முறிக்கப்படும். உடமான வைடா ரகசியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு தெரியும். ஆமென். எகிப்தினால கவர்ச்சிக்கப்பட்டு தானியம் வாங்கும்படி அங்க போறாங்க. தானியம் வாங்கும்படி போகும்போது அங்கே உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனால் அங்க யோசேப்புக்கு தெரியாத ஒரு பார்வோன் எழுப்பினான், 400 வருஷம் அடிமைத்தானோ, அது அடிமைத்தனமாகி நுகத்தடிக்குள்ளாக மாற்றப்பட்டாங்க. அங்கிருந்து கூக்குரலிடுறாங்க, அள்ள ஆரம்பிக்கிறாங்க. தேவன் அந்த ஜனத்தினுடைய நுகத்தடியை, அந்த ஜனத்தினுடைய அடிமைத்தனத்தை தேவன் கண்ணோக்கி பார்த்து அந்த நுகத்தடியில் விடுவிக்கப்பட்டபடியாய், அந்த அடிமைத்தனத்தில் விடுவித்து கொண்டு வரும்படியாக மோசே ஆண்டவர் எழுப்புகிறார். தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய நுகத்தடி மாற்றும்படியாக தான் இந்த பூமியில் ஆண்டவர் கடந்து வந்தார். இந்த பூமியில கடந்து வந்து நமக்காக ரத்தத்தை
என்னை விலைக்கிரயமாய் கொடுத்து வெளியே மீட்டெடுத்து இன்னைக்கு அநேக நீதிமான்களை பரிசுத்தவான்களை ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து ஏன் இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம்? தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம், அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருந்து கூக்குரலிடும் போது ஆண்டவர் மோசேயை எழுப்புகிறார். மோசேயின் மூலமாக அங்கே ஒரு மாற்றம் கடந்து வருகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், மேற்கு நிலைகளிலும் சட்டத்தில் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துக்குள்ளாக சங்கார தூதன் கடந்து வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டி யாருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துல சங்கார தூதன் வரவில்லை. இயேசுவின் ரத்தம் எங்க தெளிக்கப்படுமோ, இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, இயேசுவை யார் சொந்த ரட்சகராக நியமித்துக் கொள்ளுகிறோமோ, வீடு வரை நுகத்தடிக்குள்ளாய் இருக்கலாம், ஒரு வீடு வரை கட்டப்பட்ட நிலைமைக்குள்ளாய் இருக்கலாம், வீடு சாபமாய் இருக்கலாம், வீடு தன்மை இல்லாமல் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறதையா, இயேசு கிறிஸ்து வருவாரானால், அவருடைய ரத்தம் வீட்டுக்குள்ளாக தெளிக்கப்படுமானால், அபிஷேகம் வருமானால், உங்களுடைய நுகத்தடிகள் இந்த ராத்திரியிலே உடைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த நுகத்தை முறிக்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. எத்தனை வருஷங்களாக நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறோமே, எத்தனை வருஷமாக பிரச்சனையை சுமந்து கொண்டிருக்கிறோமே, எத்தனை வருஷமாக துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறோமே, அந்நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் தான் ஐயா கர்த்தர் நம்மை விடுவிக்கிற நாள். இதோ ரட்சணை நாள், இதோ அனுகிரக காலம் நம்முடைய முன்னாடி இன்றைக்கு கர்த்தர் உடைத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரே ராத்திரியிலே எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நுகத்தடி முறிந்து போனது. ஏன் தெரியுமா? அவருடைய ரத்தத்தினால விடுதலை உண்டு. நம்ம பாடுவோம் அடிக்கடி, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. வல்லமை விடுதலை அவரிடத்தில் மட்டுமே உண்டா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் நுகத்தடிகளும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்து நுகத்தடிகளும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்து நுகத்தடிகளும், வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற சாத்தானுடைய சகல நுகத்தடிகளும், வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற சாபமான நுகத்தடிகள், சமாதான கேடாகிய நுகத்தடிகளை இயேசு முறிக்கும்படியாக இந்த ராத்திரிகளை கடந்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல வந்தது போல இந்த ராத்திரிகளை திரும்பி போவது இல்லை. அநேக தலைமையில இன்றைக்கு கர்த்தர் அபிஷேகத்தினால நிரப்பி உன்னை சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தின் வல்லமையை கர்த்தருடைய வாயின் மேலும் உங்க தலையின் மேலும் உங்க கையின் மேலும் அதிகாரத்தை கொடுக்க வேதம் சொல்லுகிறதோ, இதோ சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுவதற்கு அதிகாரம் கொடுக்கிற அவைகள் ஒன்று முறை சேதப்படுத்தாதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாக நுகத்தடி முறிவதற்கு வேதத்தில் 3 சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒன்று, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகவே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. ஒன்று, நம்முடைய நுகத்தடி முறிவதற்கு இயேசு ஒன்றை கடந்து வரும்போது விடுதலை உண்டாகிறது. இரண்டாவதாக, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய நுகத்தடி முறிகிறது. ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க முடியும். மூன்றாவதாக, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் தருகிற விடுதலை. 1 குமாரன் தருகிற விடுதலை, 2 சத்தியம் தருகிற விடுதலை, மூன்றாவதாக ஆவியானவர் தருகிற விடுதலை. ஹல்லேலூயா. நுகத்தடிகள் மாற்றுவதற்கு தேவனை கடந்து வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறோம். சரி போகட்டும், வேதத்திலிருந்து என்னென்ன நுகத்தடிகள் கொண்டு வரப்பட்டது என்றும் நுகத்தடிகள் எப்போது எப்படி முறிக்கப்பட்டது என்றும் வேதத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது ஒன்றாவதாக பிசாசான் கொண்டு வருகிற நுகத்தடி.
அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதோட 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது தெளிவாக நாம் வாசிப்போமானால், அங்கே ஒரு மனிதன் பிசாசினால கட்டப்பட்ட ஒரு நுகத்தடியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் எப்பொழுது இரவு பகலும் மலைகளிலும் கல்லறையிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கை காயப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளாக பிசாசானவன் கடந்து வந்த போது அவன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது? பிசாசானவன் உள்ளே வரும்போது கொண்டு வரப்படுகிற நுகத்தடி. பிசாசு உள்ளே கடந்து வந்த போது அவனாலே சரியாக வீட்டுக்குள்ளாக வாழ முடியவில்லை. லேகியோன் என்று சொன்னால் 6000 என்று அர்த்தம். அவனுக்குள்ளாக அவ்வளவு விதமான பிசாசுகள் உள்ளே இருந்தபடினால் இரவு பகலும் கல்லறைகளிலும் அங்கும் இங்குமாக இருந்து கொண்டிருந்தான். அவனை கட்ட ஒருவனாலும் முடியவில்லை. அவன் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு மனிதனுக்குள்ளாய் பிசாசு கடந்து வரும்போது அது எப்போதுமே காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு பிசாசு உள்ள நுகத்தடியை கொண்டு வரும்போது அது வீட்டுக்குள்ளாக இருக்க விடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் சொல்லுகிறோம், வீட்டுல இருந்தாலே பிரச்சனை தான், வீட்டுல இருந்தா என்னைக்கு மருத்துவமனைக்கு போகிறோம், என்ன பார்த்தாலும் வீணான செலவுகள், இன்னுமாக அநேக காரியத்தினால நாம் பாதிக்கப்படுகிறோம். வீட்டுக்குள்ளாக சத்ருவானவர் நம்மை இருக்க விடாதபடி அலக்கழித்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்குள்ளாய் பிசாசு வரும்போது, பிசாசான நுகத்தடி உருவாக்கும் போது, ஒருவேளை வெளியே தெரியாம இருக்கலாம், உள்ளுக்குள்ளா இருந்து உன்னை சுக்கு நூறாக காயப்படுத்தி கொண்டிருப்பார். இன்னைக்கு சத்ருனால வீட்டுக்குள்ளாக சமாதானம் இல்லாதபடி, வியாதினாலும் போராட்டத்தினாலும் வீட்டுல இருக்க முடியாதபடி மருத்துவமனைக்கு ஓடிக்கொண்டிருப்பாயானால், இந்த ராத்திரி வேளை ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை கட்டி கொண்டிருக்கிற பிசாசு நுகத்தடிகள், அந்தகார வல்லமைகளை கர்த்தர் ராத்திரி வேளை உடைத்து நிர்மூலமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நுகத்தடி என்பது அது கொடூரமானது. நம்ம நினைப்போம் பிசாசு தானே. இன்னும் அநேகர் பிசாசு நம்பாத ஒரு கூட்டம் உண்டு, பிசாசு இல்லை என்று பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. வேதத்தை தெளிவாக வாசிக்கும் போது பிசாசானவனும் அந்த இடத்துல கிரியை செய்தான் என்று, அவருடைய வல்லமை காண்பித்தான் என்று வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்க முடியும். தேவ பிள்ளையே, நம்முடைய சிந்தனையில, எண்ணத்துல, பேச்சுல கூட சத்ருவானவன் நுகத்தடிகளை கொண்டு வந்து கட்டுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜாதி பிசாசு வெளியே போனோம்னா உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58:6-7 சொல்லுகிறது, பிசாசை கண்டு பயப்படாதிருங்கள் என்று. எபேசியர் 6:13 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொண்டாதிருங்கள் என்று, எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12:29 பலவானை முந்தி கட்ட வேண்டும். மார்க் 16:17, லூக்கா 10:19 சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இப்படி ஏகப்பட்ட வேத வசனங்களை பிசாசை ஜெயிக்க, பிசாசை கட்ட, அவருடைய நுகத்தடியை முறிக்க தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அலக்கழித்து கொண்டிருக்கிற சத்ருனால கட்டப்பட்ட நுகத்தடிகளை நிர்மூலமாக்குவாராக. அநேக பிள்ளைகள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு, மன ரீதியாக அவருடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி அலக்கழிக்கப்பட்டு இருளுக்குள்ளாக கட்டப்பட்ட எல்லா அனுபவத்தையும், சத்ருடைய சகல நுகத்தடிகளையும் என் ஆண்டவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சர்ச்சில் பார்த்து ஒரு விஷயம், ஒரு வாலிப தங்கச்சி கொண்டு வந்தாங்க. அந்த வாலிப தங்கச்சி தாய் அழைத்து கொண்டு வந்த போது இவனமா என்னிடத்துல சொன்னாங்க, சிஸ்டர் நான் போகாத இடம் இல்லை, எனக்கு கணவர் இல்லை, கணவர் வீடு பாலுகைக்கிற அன்னைக்கு ட்ரெயின் தண்டவாளத்தில் தலை வைத்து மறித்து போனார். என்னைக்கு மறித்தாரோ அன்றிலிருந்து இவளுக்குள்ளாக போராட்டம் ஆரம்பித்தது. 18 வயதாயிற்று, சாப்பாடு கொடுக்க முடியாது, எல்லாரும் அடிப்பா, அவருடைய சரீரத்தை பார்த்தா ரொம்ப லீனா தான் இருப்பா. ஆனா அவருடைய செய்கைகள், ஆக்ஷன் பார்க்கும்போது யாரு பக்கத்துல போக முடியாது. இவளை கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நான் சங்கிலிக்குள்ளாக கட்டி வைத்திருக்கிறேன். ஒருவேளை அவுத்து விட்டேன்னா ராத்திரியில கதவு திறந்து உடனே சாவதற்கு ஓடுகிறா, பயங்கரமா கூகுறா, ட்ரெஸ் எல்லாம் அவிழ்த்து மாற்றுகிறா. எந்த இடத்துல எல்லாம் போனாலும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அநேக காரியங்களை, பணங்களை வாங்கினாங்களே தவிர என்னுடைய மகளை காப்பாற்று விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் சர்ச்ல நடந்து கொண்டிருந்தது. தேவ பிள்ளையை கிட்டத்தட்ட 8
8 மாதங்களாக பிசாசினாலே அலக்களிக்கப்பட்டு சாப்பாடு கொடுக்க முடியாது, பக்கத்துல போக முடியாது, ட்ரெஸ் போட முடியாது, இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள இருந்து யாரு கை வைக்கல. கடைசி வர்ஷிப் பண்ணும் போது அவளுக்குள்ள இருந்த பிசாசு இலகி வெளியே வர ஆரம்பிச்சது, ஆட ஆரம்பிச்சது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால வெளியே புறப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுகிறேன் என்று ஜெபித்து அதே ஒரே நாளில் 8 மாதங்களாய் பிசாசினால் அலக்களிக்கப்பட்ட ஆவியை தேவன் ஒரே நாளில் துரத்தி மாற்றினார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிள்ளை இருந்து கொண்டிருக்கிறது, நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறது. தேவன் கிருபையினால விடுவித்தார். தேவ ஜனமே, இயேசு ஒன்றை வரும்போது உனக்குள்ள இருக்கிற எப்படிப்பட்ட பிசாசு நுகத்தடிகளும் உடைக்கப்படும். இவன் அங்கங்க தான் இருந்தான், காயப்பட்டு தான் இருந்தான். அந்த இடத்துக்குள்ள ஆண்டவரை தூரத்தில் கண்ட உடனே சத்துரு பணிந்து தொழுது கொள்ளுகிறான். ஏன் என்னை தொந்தரவு செய்கிறீர் என்று கேட்கிறான். அப்படியானால் தேவன் நமக்குள்ளாக மகிமையாக இறங்கி வருவாரானால், தேவன் மகிமையாக நமக்குள்ளாக அபிஷேகத்தால் இறங்கி வருவாரானால், உனக்குள்ள எந்த சத்துருவு, உன் குடும்பத்தை எந்த சத்துருவு, உன் தலைமுறை எந்த சத்துருவு நுகத்தடி கொண்டு வந்து கட்டி வைப்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரிவேளை தேவ ஜனமே, ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை சொல்லுகிற என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் காண்கிறது. அநேகர் நுகத்தடித்து விடுவிக்கப்பட்டு கர்த்தரை தெய்வம் என்று உயர்த்துகிற நாளா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியராகமம் 26 அதிகாரம் 13வது வசனத்தை தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தமாய் சொன்னார். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்களை உங்கள் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர் நானே. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் ஐயா. எந்த இடத்துல தலை குனிந்து போறியோ, எந்த இடத்துல சத்துருவால கட்டப்பட்டு வாழ்க்கை உடைந்து போயிற்றோ, இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்து வந்த தேசத்துல, உன்னை துரத்தப்பட்ட குடும்பத்துல, கைவிடப்பட்ட இடத்துக்குள்ளாக, தூக்கி எறியப்பட்ட இடத்துக்குள்ளாக, நுகத்தடி உருவாக்கப்பட்ட இடத்துல உன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற இயேசுவை கரம் பிடித்து இந்த ராத்திரியை கரம் பிடித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை கடந்து வரும்போது பிசாசு நுகத்தடிகளை உடைத்து மாற்றுகிறார். ஒரு தேவ பிள்ளை வேத வசனம் கேட்கும் போது நுகத்தடி உடைக்கப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளை பாடும் போது நுகத்தடி உடைக்கப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்கும் போது, அபிஷேகத்தில் நிரப்பப்படும் போது அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகிறது. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாலே பிடிக்காதா? சாத்தானுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாலே பிடிக்காதா? தேவனுடைய வார்த்தை கேட்டாலே பிடிக்காதா? எங்க வாழ்க்கையில அநேக அனுபவங்கள் இப்பதான் ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்குது. முன்னாடி பாத்தீங்கன்னா 24 மணிக்கு ஒரு பேவரட்டுற வேலை தான். ஹல்லேலூயா. ராத்திரி 1 மணி 2 மணி 3 மணிக்கு அங்க ஒரே நாள் ஒரு 4 வீட்டுல பேவரத்தி இருக்கிறோம். காலமே தொடங்கி நைட்டு வரைக்கும் 4 வீட்டுல பேவரட்டி இருக்கிறோம். ஃபுல்லா சத்துடால கட்டப்பட்டு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்னாடி ஒரு ஓமினி கார் இருந்துச்சு. அந்த ஓமினி கார்ல நாங்க எங்க பிரேயருக்கு போனாலும் பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானாலும் ரோட்ல நின்று ஆடும். ஹல்லேலூயா. எத்தனை தடவை கண்ணு முன்னாடி பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். சர்ச்சு எண்டர்வல்ல வரும்போதே பிசாசு இருக்கிறது உள்ள வர மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு விஷயம், வீட்டுக்குள்ளாக ஒரு சகோதரி பிசாசில் பாதிக்கப்பட்டவங்களை அழைத்து கொண்டு வந்தாங்க. வரும்போது நல்லா நடந்து வந்துட்டே இருந்தாங்க. வீட்டு பக்கத்துல வந்து உடனே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சு, நான் ஓகே நார்மலா தான் சிரிக்கிறது போல, ஓகே ஏன் சிரிக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அது சொல்லிச்சு, நீ நிக்கிறதுனால நான் உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ நீ தான் வந்துட்டியா, அப்போ ஓகே வா அப்படின்னு சொன்னேன். அது சொல்லிச்சு, வரவே மாட்டேன். ஹல்லேலூயா. தூக்கி எடுத்து வீட்டுல போட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நாக்குல இருந்து அப்படியே சலுவெல்லாம் ஊற்றி ஊற்றி பிசாசு ஆடி வெளியே போச்சுது. ஹல்லேலூயா. எத்தனையோ பிசாசுகள் அநேக குடும்பத்தை சமாதானத்தை கெடுத்து காயங்களை கட்டி உருவாக்கி கொண்டிருக்கிறதா. ஒரு சகோதரி திருமணம் முடித்து 6 வருடங்கள் ஆயிற்று. திருமணம் முடிந்த அன்னைக்கு அவளுக்குள்ளாக பிசாசான ஏறி உட்கார ஆரம்பிச்சா. ஏதோ ஒன்று சரீரத்தில் தாக்குறதை புரிய ஆரம்பித்தாள். அன்றில் இருந்த வாழ்க்கையில அவளுக்குள்ளாக ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தை சத்துரு நுகத்தடி உருவாக்கி உள்ள உட்கார ஆரம்பித்தாள். அவருடைய வாழ்க்கை 6 வருடங்களாக பிசாசானால் அலக்களிக்க
காணப்பட்டது. அவளுக்குள்ளாக ஒரு பெரிய வலு சர்ப்பம் குடிகொண்டது. ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கு எழுப்பி வலு சர்ப்பத்தை போல வீட்டுடைய எல்லா சுவர்களிலும் எழுப்பி ஊந்து ஊந்து ஆட ஆரம்பிப்பாள். அந்த கேப்ல 2 பிள்ளைகள் கணவரின் இவளோட கூட வாழ முடியாது என்று டைவர்ஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் கடந்து வந்தது. கைவிடப்பட்ட நிலைமை. மந்திரவாதத்தில் போனாங்க. ஆந்திராவில் 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளாக வைத்து மந்திரவாதம் செய்து விட்டு முழுவதும் மந்திரவாதம் செய்த போதிலும் பிசாசு கடந்து போகல. உடனே அதே மந்திரவாதி ஒரு சாக் பீஸ் எடுத்து அந்த வீட்டுடைய எல்லா இடத்திலும் இயேசு ரத்தம் ஜெயம் என்று எழுதி முடித்து கடந்து போனா. ஹல்லேலூயா. அந்த வீட்டோட சாவி என்கிட்ட 2 வருஷம் இருந்துச்சு. வெளிநாட்டில் இருக்கிறாங்க இன்னைக்கு கிருபைனாலே. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, யாராலும் செய்ய முடியாதது, யாராலும் உடைக்க முடியாதது, யாராலும் எடுத்து மாற்ற முடியாதது நீங்கள் தான் ஆராதிக்கிற நான் பிரசங்கிக்கிற இயேசு உடன் நுகத்தடி எப்படி இருந்தாலும் உடைக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்திருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஆவியானவர் அநேகரை தொடுறதை பார்க்கிறேன். அவருடைய இருதயங்கள் மேல மாற்றம் உருவாகிறதை பார்க்கிறேன். சமாதானம் இல்லாதபடி இருதயம் உடைக்கப்பட்டு வாழ்வதா சாவதா என்று இருக்கிற ஜனத்தை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையை குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையில சரியா அங்க போலாமா இங்க போலாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறிய கர்த்தர் சொல்லுகிறார், உடைய குடும்பத்துடைய பிரிவினை நுகத்தடி இந்த ராத்திரியை உடைக்க வேண்டும். இந்த சத்தம் காதுல எட்டி கொண்டிருக்கிறதை ஆவியானவர் நாட்டு கூட தெள்ள தெளிவாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ரிக்கமானா தரகசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு நுகத்தடி வலியை உருவாக்கும். பிசாசு நுகத்தடி சமாதானத்தை கெடுக்கும். பிசாசு நுகத்தடி காயத்தை உருவாக்கும். பிசாசு நுகத்தடி வீட்டுக்குள்ளாக வாழ வைக்காத. பிசாசு நுகத்தடி உனக்கு இருக்கிற வருமானத்தை இழக்க செய்யும். வாழ்க்கையில் ராப்பகலா கஷ்டப்பட்டு அனுபவிக்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி உன் பணங்கள் எல்லாம் விலைக்கிரயமாக எல்லாமே இழந்து போய் நின்று கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரியாசத்தை நீயே சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். அந்த வார்த்தையின் படியாக இன்னைக்கு எந்த இடத்துல இழந்தியோ, எந்த இடத்துல கட்டப்பட்டியோ, எந்த இடத்துல வாழ்க்கையை இழந்து விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் அதே ஸ்தானத்தில் உன்னை நிமிர்ந்து நடக்கப்படி நுகத்தடி உடைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவருடைய ஆசீர்வாதம் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிறது ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தின் விளைவாக திடீரென்று மரணங்கள், சாபத்தின் விளைவாக திடீரென்று ஆபத்துகள், சாபத்தின் விளைவாக பிசாசுடைய நுகத்தடியின் மூலமாக அநேக விளைவுகளை சத்துரு உருவாக்கி அநேகரை கட்டி கொண்டிருக்கும் போது தேவ சத்தம் கேட்கிற தேவ ஜனமே, இந்த நற்செய்தி கூட்டு உங்களுக்காகவே, உங்கள் நுகத்தடி முறிக்கப்பட்டபடியாகவே, உங்கள் பிரச்சனை மாறுபடியாகவே, உன் வீட்டில் மாற்றம் வரும்படியாகவே, உன் தேசத்தில் மாற்றம் வரும்படியாகவே, ஒரு பிள்ளைக்கு மாற்றம் வரும்படியாகவே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை பிசாசுடைய நுகத்தடிகளை கொண்டு வந்து கட்டுகிற எல்லா சாத்தாண்ட பலவான் கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டுகிற இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற தேசாதிபதியின் ஆவிகளை ரைட் நவ, எல்கையின் ஆவிகளை ரைட் நவ இந்த இடம் முழுவதும் கிரியை செய்து கொண்டிருக்கிற, ஜனத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற, தேசத்தை பிடித்து வைத்திருக்கிற, விபச்சாரத்தை கொண்டு தேசத்தை கட்டி இருக்கிற பிசாசுடைய சகல வல்லமைகளும் இந்த ராத்திரிகளை அவருடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் உரிக்கப்படுகிறது. ரைட் கைகளை தட்டி உடார அல்ல ரகசி. எஸ் எஸ், ரைட் நவ, ரைட் நவ. இப்போதே இப்போதே ஆமா ஆமா விடுதலை இறங்குறதை பார்க்கிறேன், விடுதலை இறங்குறதை பார்க்கிறேன். அநேக ஜனம் விடுவிக்கிறதை பார்க்கிறேன். உன் பிள்ளைய சத்துரு கட்டி, உன் பிள்ளைய மூலமா வீட்டுல சமாதானம் இல்லாதபடி, ராத்திரியில தூக்கம் இல்லாதபடி, உன் படுக்க முழுவதும் நீ கண்ணீரால ஊற்றி கொண்டிருக்கிற இந்த ராத்திரி வேளை உன்னுடைய நுகத்தடி உன் வீட்டு அலக்கழித்து கொண்டிருக்கிற, உன் தலைமுறை அலக்கழித்து கொண்டிருக்கிற பிசாசு நுகத்தடி இந்த ராத்திரி வேளை நிர்மூலமாகிறதா? யார் என்னை காப்பாற்றுவா? யார் எனக்கு சமாதானம் சொல்லுவா? யார் என்னை விடுவிப்பார் என்று கேட்கிறியே? இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை தேற்றும்படியாய், உன்னை விடுவிக்கும்படியாய் இயேசு இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. பிசாசானவன் கொண்டு வருகிற நுகத்தடிகளை கர்த்தர் உடைத்து மாற்றுகிறவராய் இருக்கிறார். அநேக பிசாசின் வல்லமைகளை பார்த்திருக்கிறேன். அநேக பிசாசின் வல்லமைகள் எழுப்பி கிரிய செய்கிறதை பார்த்திருக்கிறேன். அநேக குடும்பத்தை உடைத்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். தேவ ஜனமே, இன்றைக்கு நீ பிசாசினால் கட்டப்பட்ட வாழ்க்கை அல்ல, தேவனால நீ நிரப்பப்பட வேண்டும். அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும். பிசாசானவன் உன்னை கர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்போது விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கும் போது இன்னைக்கு இயேசுனுடைய அவருடைய காயங்களுடைய விடுதலைக்கு நேராக கடந்து வருவாயானால் உன் காயத்தை ஆற்றி உன் நுகத்தடி உடைத்து உன் தலைமுறைக்கு மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து உன் பொருளாதார வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி வைக்கிற தெய்வம் இந்த ராத்திரிகளை தொடுகிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்துல வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்துல யாரெல்லாம் வந்தாங்களோ, யாரெல்லாம் தேடினாங்களோ, யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் விடுவித்தார். வேதத்துல வாசிக்கும் போது பலவீனத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, பிசாசு நுகத்தடியோடு கட்டப்பட்ட அத்தனை பேர் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அலக்கழித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தை கட்டி இருக்கிற பிசாசு நுகத்தடிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. சாத்தானுடைய சகல கிரியைகளையும் தேவன் அழித்து நிர்மூலமாக்குவாராக. பிசாசினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமாக சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறதை என்னுடைய அனுதின வாழ்க்கையில என்னுடைய ஊழிய ஃபீல்ட நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே, ஒரு வீட்டுல ஜெபிக்கும்படியாக அன்னைக்கு தான் புதுசா வந்திருந்தாங்க, அழைச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுல போனோம். ஒரு 1 hour பிரேயர் வேணும்னு கேட்டாங்க. அடிக்கடி தலைவலி வரும் சிஸ்டர், அடிக்கடி எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், என்ன பண்ணாலும் சரியாகாது அப்படின்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தனால அவங்க வீட்டுல ஒரு 1 hour பிரேயர் நாங்க போட்டோம். 1 hour பிரேயர்ல தொடங்குவதற்காக ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணி உன்னதமானவரே அப்படின்னு பாட்டு பாடின உடனே தலைவலின்னு சொன்ன சகோதரி ஆட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பாட்டுக்குள்ளாக எவ்வளவு மகிமை என்பதை உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அல்லேலூயா. அந்த பாட்டு பாடி 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 முடிவதற்குள்ளாக பிசாசு ஆடி அலக்கழிச்சு வெளியே போச்சுது. அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க சர்ச்சில், சரியெல்லாம் வெளியே நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. நைட்டு தூக்கம் வரல, என்ன பண்ணணும்னு தெரியல, ராத்திரி ஃபுல்லாக உருண்டு பிறண்டு பார்த்த தூக்கமே வரல. நான் முன்னாடி எல்லாம் ஃபோனில் இருந்து ஏசுவி நாமத்தில் தூக்கங்களை அலக்கழிக்கிற பொல்லா தாவிகள் மாறோடு ரெஸ்க் எடுத்து ஜோம் பண்ணுவேன். அல்லேலூயா. ராத்திரி அது தூங்க நமக்கு தூக்கம் இல்லை, கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் ஆண்டவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்முலை கற்றுக் கொடுத்தேன். தூக்கம் வரலன்னு ராத்திரி சங்கீதம் 91 எடுத்து ரிப்பீட் பண்ணி 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 படிக்கணும். அல்லேலூயா. சிலதுக்கு பைபிள் எடுத்த உடனே தூக்கம் வரும். அல்லேலூயா. சிலது பாத்தீங்கன்னா வீட்டுல எத்தனை மணி நேரம் முழிச்சிருக்கு, சபையில வந்து உட்கார்ந்த மதி ஆரம்ப ஜெபத்துல போதும் பாஸ்டர், நிறுத்துங்க பாஸ்டர், அப்படியே தலையாட்ட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு சாத்தானுடைய நுகத்தடி, கனநித்திரையின் ஆவி. அல்லேலூயா. சபைக்குள்ளாக தூங்குறது ஆசீர்வாதமே நமக்கு இராது. இது சபைக்குள்ள பிரசங்கிச்சேன்னா வித்தியாசமா பிரசங்கிச்சிருப்பேன். கர்த்தர் நல்லவர். தட் இஸ் பப்ளிக் மீட்டிங் ஆனதுனால எனக்கு ரொம்ப அப்படி பேச முடியல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சபைக்குள்ளனா பயங்கரமா போயிருக்கும். தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளை நம்முடைய நுகத்தடிகளை கர்த்தர் உடைத்து மாற்றும்படி வந்திருக்கிறார். அப்ப ஒரு பாட்டு பாடின உடனே, ஜெபம் கேட்ட உடனே உள்ள இருக்கிற பிசாசு அவங்களுக்கு தெரியல. இத்தனை வருஷம் நமக்குள்ள ஒரு பிசாசு இருந்திருக்கிற அவனுக்கு கேட்ட உடனே ஆராதனை சத்தம் கேட்ட உடனே வெளியே வருது. அல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு வீட்டுல கொரோனா டைம் ஜெபம் பண்ணும்படியா கடந்து போயிருந்தோம். அப்போ அவங்க எங்களுக்கு ஒரு பாட்டில் பிரேயர் என்ன ஜெபம் பண்ணி தரணும் கொண்டு வந்தாங்க. பிரேயர் என்ன ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மாவுக்குள்ள இருந்த பிசாசு அது ஜெபம் பண்ணாத, அது ரத்தமா மாறுது, அது ரத்தமா ரெட்டா மாறுது, ரெட்டா மாறுது அப்படின்னு கத்துறாங்க. அப்பா, எவ்வளவு பெரிய மகிமை தேவன். நம்ம கண்ணுக்கு என்ன இருக்கிறது, சாத்தோட கண்ணுக்கு ரத்தமா மாறுதுன்னு சொன்னா நான் இன்னைக்கு நுகத்தடி நிர்மூலமாக்கப்பட்டோம். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ எத்தனையோ காரியங்களை சுட்டி காண்பிக்கலாம், எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். தேவ ஜனமே, சொல்லிவிட்டு போகிறதல்ல. இன்னைக்கு இங்க சில நுகத்தடிகள் நிர்மூலமாக்கப்படும். இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள சில கட்டுகள் அழிக்கப்படும். இன்னைக்கு சில குடும்பங்கள் மேல மாற்றம் உண்டு. இன்னைக்கு குடும்பத்து மேல விடுதலை உண்டு. ஆவியானவர் வந்திருக்கிறார். அவர் வருகிற விடுதலை, குமாரன் விடுதலை விடுதலை என்று வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது.
ஹல்லேலூயா. ஒன்று, பிசாசானவன் கொண்டு வருகிற நுகத்தடி. பிசாசு கொண்டு வருகிற நுகத்தடி காயத்தை உருவாக்கும். பிசாசு கொண்டு வருகிற நுகத்தடிகள் அது வேதனை உருவாக்கி அலக்கழித்து கொண்டிருக்கும் என்று வேதத்தில் தெளிவாக சுட்டி காண்பித்தோம். இரண்டாவதாக பிசாசானவன் கொண்டு வருகிற இரண்டாவதாக சாபத்து நுகத்தடி. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 இவனமாய் சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அல்லேலூயா. சாபத்து நுகத்தடிகள் ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கையில எப்படி நுகத்தடி எழும்ப முடியாதபடி நன்மை இல்லாதபடி கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில பிசாசால நுகத்தடி கொண்டு அலக்களிக்கப்படுகிறோம். இரண்டாவதாக சாபங்கள் உடைக்கப்பட முடியாதபடி சாபத்தினாலே அநேக குடும்பங்கள் நுகத்தடிக்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சாபத்திற்காக கிறிஸ்து நமக்காக சாபமானார். அவர் மரத்திலே தன்னுடைய வாழ்க்கையில சாபத்தை ஏற்றுக்கொண்டு நாம் விடுவிக்கப்படும்படியாக அவர் நமக்கு சாபமானார் என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அநேக குடும்பத்திலே சத்ருவானவன் சாபத்து நுகத்தடிகளை கொண்டு அதை உரிமை பாராட்டி தலைமுறையாக அநேக குடும்பங்கள் சாபத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாபம் எப்படி இருந்து வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அநேக இடங்களில் சுட்டி காண்பிக்க முடியும். வேதத்தில் 275 முறை சாபம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. சாபம் ஒன்று, தாய் தகப்பனை தூஷிக்கிறவனுக்கு சாபம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிறனுடைய எல்லைக்கல்லை எடுத்து மாற்றுவனுக்கு சாபம் உண்டு. நியாயத்தை புரட்டுறவனுக்கு சாபம் உண்டு. வேத பிரமாணத்தை மாற்றி போதிக்கிறவனுக்கு சாபம் உண்டு. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யறவனுக்கு சாபம் உண்டு. கொலை செய்யறவனுக்கு சாபம் உண்டு. விபச்சாரம் செய்யறவனுக்கு சாபம் உண்டு. குடும்பத்தில் உண்மை இல்லாது இருக்கும் போது ஏமாற்றப்படுகிற சூழல் வரும்போது சாபம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நியாயத்தை புரட்டி குருடைய எல்லைகளை வழி தப்ப பண்ணுகிறவனுக்கு சாபம் உண்டு. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். சாபம் எங்கிருந்து வருகிறது, எப்படி நம்ம சாபத்தை தலைமையில உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டிலே 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். தாய் தகப்பனுக்கு அழகான கண்கள், ஆனால் அந்த 3 பிள்ளைகளும் 2 கண்களும் இல்லாதபடி குருடாய் பிறந்தன. ஏனென்று கேட்டு விசாரித்து பார்த்தால் அந்த தேசத்தில் சொன்னார்கள், இவர்கள் சிறு வயதிலிருந்தே பிறருடைய எல்லைக்கல்லை தூக்கி மாற்றுகிறதோ, அநேக குடும்பத்தில் விபச்சாரத்தை செய்து அநேக குடும்பத்தை சீரழித்து கண்ணீருக்குள்ளே ஆக்கினவர்கள். அது நிமித்தமாக இவளுக்கு பிறந்த பிள்ளைகளும் குருட்டாட்டம் உள்ளதாக பிறந்து இருக்கிறது என்று ஒரு விஷயம் ஒரு மாவட்டத்தில் கடந்து போயிருந்த போது அந்த மாவட்டத்தில் இவனமாய் சொன்னாங்க, இந்த இடத்துல இருக்கிற அநேக பிள்ளைகள் மன வளர்ச்சி குன்றி இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அநேகரை ஏமாற்ற நிமித்தமாக இப்படி அநேக இடங்கள், அநேக தேசங்கள், அநேக கிராமங்கள், அநேக குடும்பங்கள், அநேக பட்டணங்கள் இவனமாகவே சாபத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டு இருக்கின்றன. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சாபத்தை உருவாக்கி நம்முடைய வேதம் சொல்லுகிறது, பிதாக்கள் செய்கிற அக்கிரமங்கள் பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கப்படுகிறது. அது நிமித்தமாய் தலைமுறை தோறும் சாபம் பின்தொடர்ந்து வருகிறது. அந்த சாபத்து நிமித்தமாக குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. அந்த சாபத்து நிமித்தமாக குடும்பத்தில் உயர்வுகள் இல்லை. அந்த சாபத்தின் விளைவாக குடும்பத்தில் நன்மைகள் இல்லாதபடி, நல்ல காரியங்கள் இல்லாதபடி அந்த குடும்பம் முழுவதும் பாதிக்கப்பட்டு வேதனை உருகிறதை பார்க்கிறோம். இந்த ராத்திரி வேளை நம்முடைய குடும்பங்கள் சாபத்திற்குள்ளாய் கட்டப்பட்டு இருக்குமானால், தேவ பிள்ளையே, உனக்காக சாபமாய் மாறின இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே இந்த ராத்திரி வேளை பிதாக்கள் செய்த அக்கிரமங்களும் பாவங்களை கர்த்தர் மன்னித்து தேவன் நம்மை விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. சாபத்து நிமித்தமாக அநேக காரியங்கள் வந்து நேருகிறதா, கேஸ் கோர்ட், மனவளர்ச்சி குன்றின பிள்ளைங்க, இப்படி அநேக பிள்ளைகள் சாபத்துக்குள்ளாய் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு அருமையான சகோதரியை தெரியும். அவங்களுக்கு வயது இப்போ 45க்கு மேல இருக்கும். என் சின்ன வயசுல நான் அவங்களை பார்த்து இருக்கிறேன். ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்ல படிச்சவங்க, நல்ல வேலை பார்க்கிறவங்க, நல்ல நகை, நல்ல வீடு, நல்ல தாய் தகப்பன் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில திருமணம் நடக்கல, வராத அலையன்ஸ் இல்ல, ஆனா எதுவுமே நடக்காது. இன்னைக்கு வாழ்க்கையில சரித்திர சில உறுப்புகளும் எடுத்து மாற்றப்பட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் பிதாக்களுடைய சாபம் அங்கு தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறதா? தேவ ஜனமே, இப்படி எத்தனை பேரை சுட்டி காண்பிக்க முடியும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமம் 23:6 வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்ததினால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார்.
மூன்று காரணத்து நிமித்தம் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஒன்று, தேவன் நம்மள அன்பு கூறுகிறதுனால. இரண்டாவதாக அவர் நமக்கு சாபமாய் மாறுகிறதுனால என்று சொல்லி கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி தேவன் நமக்காக சாபமானார். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். சாபத்தை முறிக்கும்படியாக சாபமான முள்முடியை எடுத்த என்னுடைய ஆண்டவர் அது நிமித்தமாய் வருகிற விடுதலைகளை இந்த ராத்திரியிலே கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. சாபத்தாலே குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. சாபத்தின் விளைவாக குடும்பங்கள் கட்டப்படுகிறது. சாபத்து நிமித்தமாக நுகத்தடிகள் உருவாகி அந்த நுகத்தடியில் வெளியே வர முடியாதபடி அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவச்சனமே, ஒரு விஷயம் ஒரு தாயின் இடத்துல ஜெபிக்கும்படி வந்தாங்க. வரும்போது அழுதுட்டு வந்தாங்க. நான் கேட்டபோது சொன்னாங்க, என் மகளுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆயிற்று, இதுவரை கற்பத்தின் கனி இல்லை, அநேகரால நிந்திக்கப்படுகிறா, அநேகரால தூஷிக்கப்படுகிறா என்று ஜெபித்த போது அங்க சொன்னாங்க, நாங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், எவ்வளவு காரியத்தை செஞ்சோம், மாற்றம் இல்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுது கொண்டு வந்தாங்க. தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆவியானவர் இவனமாய் சொன்னார், உன் பிள்ளைக்கு சாபத்தின் கட்டுகள், பிதாக்களுடைய அக்கிரமங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறபடியால் தலைமுறை கண்டுகொள்ள முடியாது என்று, இந்த சாபம் உடைக்கப்பட்டால் மட்டுமே உன் பிள்ளையுடைய கற்பம் திறக்கப்படும் என்று ஆண்டவர் எச்சரித்தார். அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாது, என் பிதாக்கள் என்ன செஞ்சாங்க, என் குடும்பம் என்ன செஞ்சு எனக்கு தெரியாது, எப்படி என்று எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்குது, அதுல உன் வீட்டுல ரத்தம் ஊற்றப்பட்டு இருக்கிறது, யாருக்கும் தெரியாதபடி ரத்த கரையை ராத்திரி எடுத்து மாற்றப்பட்டு இருக்கிறது என்று, இந்த ரத்த கரையோட சாபம் பூமியில ஆவியோட ரத்தம் துடித்தது போல துடிக்கிறது என்று, அது நிமித்தமாய் இதுவரை தலைமுறைகளுக்கு தோறும் தலைமுறை உண்டாகாது என்பதையும் ஆவியானவர் எச்சரித்தார். அந்த சகோதரி சொன்னாங்க, that is பெரிய சீக்ரெட், இது ஒரு பெரிய சீக்ரெட், எனக்கு தெரியாது இந்த பிரச்சனை. எனக்கு திருமணமான புதிதில் வீட்டுல வந்த போது சொன்னாங்க, நான் இதை யாருக்கும் வெளியே விடவில்லை, நான் சொன்ன யாருக்கும் தெரியாத அந்த ரங்கத்தை தெய்வம் வெளியே கொண்டு வருகிறவர் இன்னைக்கு உணர்ந்தா உன் பிள்ளையோட கற்பம் திறக்கப்படும். மறைக்கப்பட்ட அநேக காரியங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாதபடி அநேக காரியத்தை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய குடும்பத்தை அநேக காரியத்தை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அது திருந்தி வராமல் இருக்கிறது வரைக்கும் குடும்ப சாபத்துக்குள்ளாக நுகத்தடிக்குள்ளாக மாற்றப்படுகிறது. அதனால வாழ்க்கை வேதனையுற்று கடந்து போகிறதா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் அன்போடு அரவணைத்து சொல்லுகிறார், உன்னை யாரும் ஆண்டவர் கைவிடவே இல்லை, தெரியாது என்று சொல்லவில்லை. எப்படிப்பட்ட பாவத்தை மன்னித்து விடுதலையாக்குற தெய்வம் இந்த ராத்திரியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் எழுந்திருக்க முடியாதபடி, ஒரு குடும்பத்தில் மாற்றம் இல்லாதபடி, உயர்வில்லாதபடி எந்த இடத்துல நீ கட்டப்பட்டாயோ அந்த சாபத்தின் நுகத்தடிகளும் வருஷமாய் குடும்பத்தை சுற்றி கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா குறைகளையும் இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரியை கத்த நுகத்தடிகளை அவருடைய இரத்தத்தினால நிர்மலமாக்குறார். ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபம் இருக்கிறது வரைக்கும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதா? சாபம் இருக்கிறது வரைக்கும் நன்மை அனுபவிக்க முடியாதா? சாபம் இருக்கிறது வரைக்கும் தேவனை ஆசீர்வதிக்க முடியாது. எப்போ ஆண்டவருடைய திருந்தி வருகிறோமோ, தேவ சமூகத்தில் கேட்கிறோமோ, நுகத்தடி முறிக்கு இந்த இயேசு போதுமானவர் என்று சொல்லி நம்புகிறோமோ, அப்போதான் கர்த்தர் நம்முடைய நுகத்தடியை மாற்றுகிறார். எங்க சர்ச்சில் ஒரு குடும்பம் கடந்து வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 15 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. குடும்பமாய் சபைக்குள்ளாக வந்தாங்க. 2 வருஷ காலம் சபைக்குள்ள நின்று ஆண்டவரை ஆராதித்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. ஆனா முதல் நாள் அவங்க வீட்டுல போகும்போது ஆண்டவர் இவனமாய் சொன்னார், இந்த வீட்டுக்குள்ளாக தலைமுறையாக இருந்து கொடுக்கிற சாபத்து நிமித்தமாய் இந்த குடும்பத்தில் தலைமுறை இல்லை என்று, ஆனால் இந்த சாபம் உடைக்கப்பட்ட போது தலைமுறை குடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவனமாக 2 வருடங்கள் ஓடி போயிட்டு நான் ஆண்டவருடைய வார்த்தை பிடிக்க ஆரம்பித்தேன். நீ சொன்னது ஒருபோது மாறாதா, நீ சொன்ன வார்த்தை ஒரு நாளும் அது பொய்யா இருக்காதா, என்ன சொன்னீங்களோ கர்த்தர் அதை செய்ய வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்கு முடி நரைச்சிருக்கும். எங்க சர்ச்சில் வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க, சிஸ்டர் இவங்களும் பிள்ளைக்கா ஜெபம் பண்ண வர்றாங்க, இன்னும் வேணும்னு கேட்கிறாங்க. நான் சொல்லுவேன், சாராளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்குனவருக்கு இதையும் கொட்டிக்க மேலான காரியம் கர்த்தர் செய்ய போதும்
போதுமானவர். அல்லேலூயா. 2 வருஷங்கள் தாண்டி ஓடி போயிட்டு ஒரு நாள் அந்த சகோதரி என்கிட்ட ஜெபிக்கும்படி வந்தபோது கர்த்தர் சொன்னார், இந்த மாதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன் என்றார். தேவ பிள்ளையே, அதன்படியாகவே கர்த்தர் 15 வருடங்களுக்கு பிறகு கற்பத்தை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. கற்பம் திறக்கப்பட்டது. இப்போது பயங்கரமான சந்தோஷம். இப்போ ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க. நான் சொல்லி அந்த டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணாங்க. அங்க பார்த்தபோது செக்அப் பண்ணி பார்த்தபோது 5 கட்டிக்கு உள்ளாக இந்த கரு உருவாகி இருக்கிறது. அங்க சொன்னாங்க, கட்டி இது நியூட்ரிஷன் சாப்பிட்ற ஆகாரங்கள் எல்லாம் உள்ள போக போக இந்த கட்டி வளர வளர பிள்ளை நடுவுல இருக்கிறதுனால நெருக்க ஆரம்பிக்கும். எப்ப வேணாலும் இந்த பேபி வந்து அவாய்ட் ஆகும், ப்ளீடிங் ஆகும். இப்படி எல்லாம் சொல்லி அவங்க சொல்லி அனுப்பினாங்க. அவங்க அழுதுட்டு வந்தாங்க. சிரிக்க முடியல, சந்தோஷப்பட முடியல. 15 வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஃபீல், கன்சீவ் ஆனேன் என்று ஃபீல் அது கூட இல்ல. எப்ப வேணாலும் சம்பவிக்கும், நாலு நாள் சம்பவிக்கும், அடுத்த மாதம் நாள் சம்பவிக்கும் என்று சொல்லி அனுப்பின போது துக்கத்தோடு கடந்து வந்து அழ ஆரம்பிச்சாங்க. தேவ சமூகத்தில் கையை வைத்து ஜெபித்த போது ஆண்டவர் என்னோடு கூட ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணினார். 15 வருஷங்களுக்கு பிறகு 5 கட்டிக்குள்ளாக ஒரு கருவை உருவாக்குனவருக்கு பிரசவத்தை உண்டு பண்ணி நான் அதை தடுப்பேனோ. சொன்ன வார்த்தை விசுவாசித்த உடனே நான் சொன்னேன், நிச்சயமாக இந்த பிள்ளை கர்த்தர் நம்முடைய கையில கொடுப்பார் என்று. ஒரு நாள் தேவ சமூகத்தில் இந்த குடும்பத்துக்காக உபவாசித்து அழ ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கையில அழகான ஒரு குழந்தையை கொண்டு வந்து வெயிட்டோட கர்த்தர் காட்டினார். ஆனா எல்லா மாசம் செக்கப் போவாங்க, சபை எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சோம். போயிட்டு வருவதெல்லாம் சொல்லுவாங்க, கட்டி பெருசா இருக்குது, பிள்ளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க, வெயிட் இல்லைன்னு சொல்றாங்க. தேவன் கிருபைனால 9 மாதம் முடிகிற ஒரு சூழ்நிலை வந்த போது அன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிட்டு அப்பதான் தட்டுல சாப்பாடு எடுக்கும் போது போன் வந்துச்சு, எனக்கு பெயினா இருக்குது. அப்பவே கார் எடுத்துட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் டாக்டர் போய் சொன்னேன், இவங்களுக்காக நீங்க சுகப்பிரசவமோ எதுவுமே நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தைய வெளியில எடுத்து தரணும். அல்லேலூயா. அவங்களும் வெயிட் பண்ண உடனே சிக்னேச்சர் பண்ணி கொடுத்தேன். அந்த இடத்துல 10 நிமிடங்களுக்குள்ளாக ஒரு அழகான ஆண் குழந்தையை 3.5 கிலோவில் கையில தூக்கி கொடுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க லைவ்ல கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன ஒரு காரியம் எங்க போனாலும் எங்களை சொல்லணும் சிஸ்டர், எங்களை கூப்பிட்டீங்கன்னா நாங்களே வந்து சொல்லுவோம். பட் அது எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதனால அவங்களை அலோட் பண்ணல. அதனால இந்த சாட்சியை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. தேவச்சனமே, அது முடிஞ்சு போச்சுது. அல்லேலூயா. 3.5 கிலோல ஒரு பேபியை கொண்டு தாராங்க. எனக்கு ஆண்டவர் என்ன காட்டினாரோ அதே பிள்ளையாகவே இருந்தது. அல்லேலூயா. நான் நினைச்சேன் 5 கட்டி அதுக்குள்ள 3.5 கிலோல இவ்வளவு பெரிய வெயிட்டான பிள்ளை, அப்ப அந்த கட்டி எப்படி இருக்கு எனக்கு பார்க்க ரொம்ப ஆசை. அல்லேலூயா. நான் 1.5 மணிக்கூர் டாக்டர் வருவாங்க, கட்டிய காட்டுவாங்க. ஏன்னா அப்போ சொன்னாங்க யூட்ரஸோட எடுத்து மாற்றணும். பார்த்துட்டே இருக்கிறேன், காணல. எனக்கு வேற மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். நான் சொன்னேன், சரி நான் போகிறேன், நீங்க எனக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 2.5 மணிக்கூர் தாண்டி ராத்திரி எனக்கு போன் வருது. 5 கட்டியும் தேடி பார்த்த போது யூட்ரஸுக்குள்ள கட்டி இல்லை, யூட்ரஸ் எடுக்கப்படல. இன்னைக்கு சகோதரி அந்த சபையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்ப சாபம் உடைக்கப்பட்டதோ, எப்ப சாபங்கள் நொறுக்கப்பட்டதோ, எப்ப சாபத்தை எடுத்து மாற்றி தேவனுடைய அனுகிரகம் இறங்கி வந்ததோ அப்போதே கர்த்தர் இறங்கி ஆசீர்வதித்தாரையா. இன்றைக்கு என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளை வாழ்க்கையில எப்படிப்பட்ட சாபத்து நுகத்தடிகள் இருந்தாலும் சரி, என்னை இயேசுவால மாற்ற முடியும். குடும்பத்தை கட்டியிருக்கிற சாபத்தை எடுத்து மாற்றி ஆசீர்வாதத்தை கர்த்தர் வருஷிக்க பண்ணுகிறார். 3வது வியாதியின் நுகத்தடி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தி கொண்டு ஆவியை கொண்டிருந்த ஒரு கூனியான ஸ்திரியை இயேசு கண்டு உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று அந்த இடத்துல விடுதலையாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 18 வருஷமாக ஒரு வியாதியின் நுகத்தடி. அவளை பார்க்கிறவங்க எல்லாம் கூனின்னு கூப்பிட்டு இருப்பாங்க, நிமிர்ந்து பார்க்க முடியாத, அநேகருடைய பார்வைக்கு அற்பமாக, பரிகாசமாக, நிந்தையின் பொருளாக, வேடிக்கையின் பொருளாக பார்க்கப்பட்டு கூனிய தேவன் கண்டபோது அவளுக்குள்ள இருந்தது இப்ப வேடிக்கை பார்க்கிறதல்ல, இது ஒரு கட்டப்பட்ட ஆவியே, வியாதினால கட்டப்பட்ட ஆவியே. இது வியாதி மாற்ற ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னார், உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். வியாதினாலே அநேக குடும்பங்கள் நுகத்தடிக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். வியாதியை கொண்டு வந்து சத்துரு கட்டுகிறார். பலதரப்பட்ட வியாதிகளை கொண்டு வந்து, வியாதி யாரு கொண்டு வருகிறதா? வேதம் சொல்லுகிறது, பிசாசினால் குண்டாக்கப்படுகிறது.
வியாதிகளை கொண்டு வந்து கட்டப்படும் போது விடுதலாக்கப்பட முடியாதபடி நுகத்தடிக்குள்ளாக கடந்து போகிறார்கள். எப்படிப்பட்ட வியாதியையும் எப்படிப்பட்ட பிரச்சனையையும் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் பரிகாரத்தையும் கொடுப்பதற்கு இயேசுவால மட்டுமே முடியும். எங்க சர்ச்சில் ஒரு ஐயா வந்தாங்க. அவங்க காலெல்லாம் வெடிச்சு கீறி பழந்து அப்படியே தண்ணீரும் ரத்தமும் ஊறிட்டே இருக்கும், நடக்க முடியாது. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் அறியாதவங்க, தேவன் இயேசு யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும் போதுதான் யாரோ சொல்லிங்க போனா இயேசு விடுவிப்பார்னு சொன்ன அந்த ஒரே வார்த்தை ஏற்றுக்கொண்டு இங்க வந்தாங்க. காலை பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த நாள்ல ஆண்டவர் சொன்னார், இது பிசாசானவனால கட்டப்பட்ட ஒரு வியாதி என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த வியாதியை 1.5 வருஷமா கொண்டு சுமக்கிறேன். நான் பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை. எத்தனை ஆயில்மெண்ட் வாங்கி வாங்கி எனக்கு வைத்தியனுக்கெல்லாம் கொடுத்து செலவழிந்து போயிட்டு எங்க போனாலும் எனக்கு மாற்றம் வருவது இல்லை என்று சொல்லி அந்த தகப்பன் மிகுந்த வேதனையோடு சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த தகப்பனுடைய கால்கள் கீறி வழிந்து கொண்டு இருந்ததோ எல்லா பள்ளங்களும் மேடுகளும் நிரப்பப்பட்டு அழகாக கால்களை சரி செய்து நடக்கும்படி கிருபை தந்து என் சபையில் ஆராதிக்கிறாங்க. என் சபை பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிற அத்தனை சாட்சிகளும் என் சபையில் நடக்கிற அற்புதங்கள். அதனால என் பிள்ளைகள் இருக்கிறதுனால எனக்கு தைரியமாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, யாராலும் செய்ய முடியாத பிரச்சனையை, யாராலும் சரியாக்க முடியாத சில வியாதியின் நுகத்தடிகளை உடைத்து மாற்றி விடுவிக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். நீ எந்த நுகத்தடியில கட்டப்பட்டு இருக்கிறாய்? ஒரு வியாதியின் நுகத்தடி நிமித்தமாக உன் வாழ்க்கையில செலவழிக்கிற எல்லா பணங்களும் நாட்கள் ஒண்ணுமே இல்லாதபடி இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு நீ செலவழித்து கொண்டு இருக்கலாம். உன்னை காப்பாற்ற யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஒரு வியாதி நிமித்தமாக மரித்து போனால் நலமாய் இருக்குமே என்று நீ எண்ணிக்கொள்ளலாம். இந்த ராத்திரியை சொல்லுகிறேன், உன்னை மரிப்பதற்காகவோ உன்னை அழிப்பதற்காகவோ தேவன் விரும்பவில்லை. உன் பலவீனத்தை கர்த்தர் காண்கிறார், உன் பிரச்சனையை கர்த்தர் காண்கிறார், உன் வேதனையை கர்த்தர் அறிகிறார், உன் கட்டுகளை கர்த்தர் உடைத்து மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு தாய் இடத்துல சொன்னாங்க, எனக்கு ராத்திரி தூக்கமே வராது, என் சரீரம் முழுவதும் வலியா இருக்கும். எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், எவ்வளவு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், எனக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல. சுக்குநூறா உடைக்கப்படுகிறேன், சாப்பிட முடியல, எழுந்திருக்க முடியல, காலை கொண்டு நடக்க முடியல, என்னால முடியவே இல்லை. நான் வாழ்கிறதை விட சாவுது நல்லா இருக்குமே, நான் பாரமா இருக்கிறேன் சொல்லி அங்கலாய்த்து அழ ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், இயேசுவால விடுவிக்க முடியும். கிருபையால ஜெபித்தோ கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசுன்னு கூப்பிட்டா போதும். உன்னை விடுதலை ஆக்குற இயேசு, உன்னை மாற்றுகிற இயேசு, எப்படிப்பட்ட வியாதி மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற இயேசு உங்களை தேடி கடந்து வந்திருக்கிறார். இதற்காக நீ பெரிய பரிகாரத்தையோ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்காத. ஒருவேளை இங்க போகணுமே அப்படின்னு சொல்லி ஈகோ பார்க்காத. உனக்கு தேவையானது விடுதலை மட்டும், உனக்கு வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டும். நீ யாரை பார்க்காத. உன்னை காப்பாற்ற ஒருவர் வர முடியாது இயேசுவை தவிர. அல்லேலூயா. எல்லாத்திற்கும் மேலாக ஒன்று சொல்லுகிறேன், உன் வலியை யாராலும் புரிந்து கொள்ள முடியாதா? உன் வலி யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு ஒரு வலி என்று சொல்லும் போது சரியாகன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒரு வலி என்று சொன்ன பெயின் கில்லர் போடுன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒரு வலி இருந்தா இது போக போக சரியாகன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு ஒன்றை வரும்போது உன் வலி வரும்போது வலியாக இருப்பது இல்லை. ஆண்டவர் இவனமாய் சொன்னார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் ஒருபோது வேதனையோடு வேதனை கூட்டுகிற தேவன் அல்ல. யாரெல்லாம் வேதனையோடு வந்தார்களோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு வந்தார்களோ, அத்தனை பேர் இயேசுவினிடத்தில் வந்தபோது வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறதா, அவர் விடுதலை ஆக்குற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வியாதிகளை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வியாதிகளுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தளம்புகளினாலே குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராத்திரியில தேவ ஜனமே, உன்னுடைய வியாதியின் நுகத்தடியை உடைப்பதற்காக, உன் படுக்கையை மாற்றுவதற்காக, எழுந்திருக்க முடியாது உன்னை நடக்க வைப்பதற்காக இயேசு போதுமானவர். எங்க இருந்து கொண்டிருக்கிறியோ, எங்க படுத்திருக்கிறியோ, எங்க உடைந்திருக்கிறியோ, எங்க டேப்லெட்டோடு இருந்து கொண்டிருக்கிறியோ, எனக்கு இயேசுவே விடுதலையாக்கும் என்று சொல்லு. அந்த நுகத்தடி இப்போது சரீரத்திலிருந்து நிர்மூலமாகி உன் சரீரத்தில் ஒரு மாற்றம் இந்த ராத்திரியில இப்பொழுது ரைட் நவ சம்பவிக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுகிறது, நுகத்தடி
அவருடைய வாழ்க்கையில 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த தேவன் கட்டி விடுதலாக்கி கொடுத்தார். ஒன்று சொன்னேன், பிசாசான் கொண்டு வருகிற சாபத்து நுகத்தடி, மூன்றாவதாக வியாதி நுகத்தடி, நான்காவதாக அவிசுவாசத்தின் நுகத்தடி, அந்நிய படாதிருப்பீர்களாக. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, உலக பொருளுக்காக, பணத்திற்காக, ஆசைகளுக்காக தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு சம்பந்தம் கலவும் போது அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை நுகத்துக்குள்ளாக கட்டப்படுகிறது. ஒரு நுகத்துக்குள்ளாக கட்டப்பட்டு எழுந்திருக்க முடியாதபடி அந்த நாளில் நம்ம கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு வாலிப தம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், சத்தியத்திற்காக நிலை நின்றவன். அவனுக்கு திருமணம் ரொம்ப லேட்டா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்பதான் சொன்னா, இனி என்னால இப்படி ஒரு ஆவிக்குரிய இடத்துல ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுக்க முடியாது, இனி எது வருமோ அதை திருமணம் பண்ணுவேன். நல்லா சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்லை. நாட்கள் ஓடி போயிட்டு தேவ பிள்ளையே, தேவனை அறியாத ஒரு சகோதரியை திருமணம் பண்ணும்போது சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு வந்தது போல ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணபடி கல்யாணம் பண்ணிட்டு நான் நினைச்சேன், போச்சுடா, உனக்கு எல்லா ஆசீர்வாதம், உனக்கு சந்தோஷம், ஆவிக்குரிய வெளிச்சம் எல்லாம் போக போகுது. சொன்னது போலதான் தேவ பிள்ளையே, அங்கிருந்து வாழ்க்கை ஒரு நுகமாய் மாற ஆரம்பிச்சு. அவர் சொன்ன, நீ சர்ச்சுக்கு போனேன்னா நான் தூங்கி செத்துருவேன், இப்படியாக மிரட்ட ஆரம்பிச்சா. ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப ஜீவிதம், சந்தோஷம் எல்லாம் சுக்கு நூறா உடைக்கப்பட்டு ஆரம்பிச்சது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஜனமா இருக்கிறீர்கள், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கு கடந்து போகும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவர்கள் நடுவில் போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக காரியங்களுக்காக, நம்ம லாபத்திற்காக, நம்முடைய வருமானத்திற்காக, அநேக காரியங்கள் முதலீடு செய்வதற்காக தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனை அறியாதவருடைய சம்பந்தம் கலந்து கடந்து போகும்போது அநேக நுகத்துக்குள்ளாக பிணைக்கப்பட்டு எழுந்திருக்க முடியாதபடி இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நுகத்திலே தேவனுக்கு பிரியாத ஜனத்தோடு, தேவனுக்கு பிரியமில்லாத இனத்தோடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு சம்பந்தம் கலந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை தேவனுக்கு பிரியமில்லாதபடி காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறாயோ, எழுந்து புறப்பட்டு வெளியே வா, அசுத்தமானதை தொடாதீர் என்று சொல்லி இந்த ராத்திரியில பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவிசுவாசியோட நுகத்தடி நமக்கு பெரிய வேதனையை உருவாக்கும். அந்த நுகத்தடி எழுந்திருக்க முடியாதபடி கட்டும். அந்த நுகத்தடி நமக்கு சமாதானத்தை, வேதனையை கெடுத்து நம்முடைய குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கும். இன்னைக்கு எந்த இடத்துக்குள்ளாக தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வச்சு கொண்டு இருக்கிறோமோ, எந்த இடத்துல சம்பந்தம் கலந்து கொண்டு இருக்கிறோமோ, எந்த காரியத்திற்காக அநேக காரியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறோமோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு கூட ஒத்துழைத்துக் கொண்டு நடித்துக் கொண்டு வேஷமான வாழ்க்கை போட்டு கொண்டு இருக்கிறோமோ, வேதம் சொல்லுகிறதா, தேவ பிள்ளையே, வேஷமானது வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி எறிந்து, மாயமானதை தூக்கி எறிந்து இயேசுவை திரும்பி கடந்து வா. உன் நுகத்தடிகள் இந்த ராத்திரி வேளை இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து நிர்மூலமாகிறது. யாரோடு சம்பந்தம் கலந்து உன்னை நுகத்தடிக்குள்ளாக பிணைக்கப்பட்டு கட்டி வச்சிருக்கிறார்களோ, அந்த கட்டுகளை சாத்தோட சகல வல்லமைகளையும் சகல அதிகாரங்களையும் இந்த ராத்திரியில உடைத்து மாற்றி உனக்குள்ள கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தையும் அபிஷேகத்தை மறுபடியும் இழந்து போன இடத்துல கிருபையை தந்து உன்னை உயர்த்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக பாவ அடிமைத்தனத்தின் நுகத்தடி, யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 காரியங்கள் வேதத்திலிருந்து நுகத்தடி எப்படி உருவாகிறது. பிசாசு நுகத்தடி, சாபத்து நுகத்தடி, வியாதி நுகத்தடி, அவிசுவாசத்தின் நுகத்தடி, பாவ அடிமைத்தனத்தின் நுகத்தடி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்க பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சித்தமானால் நாளை தினம் பாவம் எப்படி இருக்கும் என்று, பாவத்தின் விளைவு எப்படி இருக்கும் என்று, நான் விடுவிக்க என்ன செய்ய வேண்டும் என்று, உன் குடும்ப தப்ப என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அனுமதித்த நாளை தினம் இதை எக்ஸ்பிளைன் கொண்டு வர விரும்புகிறேன். தேவச்சனம் இந்த ராத்திரி வேளை எந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக நுகத்தடிகளுக்குள்ளாய் கட்டப்பட்டு இருக்கிறோமோ, உன்னை விடுவிக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார்.
இருக்கிறார். மத்தேயு 11:30 ஆண்டவர் இவனமாய் சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவருடைய நுகம் மெதுவாய் இருக்கிறது, அவருடைய சுமை லகுவாய் இருக்கிறது. ஆனால் நாம் கட்டப்பட்டு இருக்கிறதோ ஒரு பெரிய நுகத்துக்குள்ளாக, கட்டுகளுக்குள்ளாக. வேதத்தில் வாசிக்க கேட்டது போல அந்நாளின் தோளில் நின்று அவர்கள் நுகத்தையும் சுமையையும் நீக்கி போடுவர், அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாய் உரைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக இறங்கி வரும்போது அபிஷேக கட்டுகளை உடைக்கிறதா இருக்கிறது, அபிஷேக சாத்தோட கோட்டைகளை நிர்மூலமாக்குறதா இருக்கிறது. எங்க எல்லாம் எதிர் இருந்துச்சோ, எங்க எல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ, எங்க எல்லாம் தடை இருந்துச்சோ, எங்க எல்லாம் எழும்ப முடியாதபடி இருந்துச்சோ, அங்கெல்லாம் மாவீரர் கடந்து வந்த போதோ எல்லாம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி ஆராதித்த போது அவர்களுக்கு கட்டப்பட்ட சங்கிலிகள் நுகத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு அந்த இடம் முழுவதுமே அசைபடியாக ஆவியானவர் இறங்கி வந்தார். எரிகோ கோட்டை சுற்றி ஒரு பிரச்சனை இருந்தது, தொட்டா சாபம், உள்ள போனா சாபம், மரணம். ஆனால் அந்த நுகத்தடி உடைக்கப்பட்ட போதோ, ஆர்ப்பரித்த போது விடுதலை வந்தது. இந்த ராத்திரி வேளை எத்தனை பேர் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எனக்கு பிரச்சனை இருக்குதா, எனக்கு நுகத்தடி இருக்கிறதா, எனக்கு வியாதி நுகத்தடி இருக்கிறதா, எனக்கு சாபத்து நுகத்தடி இருக்கிறதா, பாவ அடிமைத்தனத்து நுகத்தடி இருக்கிறதா, பிசாசு நுகத்தடி இருக்கிறதா? இந்த நுகத்தடியில் விடுதலாக்கப்பட விரும்புகிறேன். என் பிரச்சனை மாற வேண்டும், என் கட்டு உடைக்கப்பட வேண்டும். மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை விடுவிக்கும்படியாக இந்த ராத்திரி வேளை இந்த மைதானத்துக்குள்ளாக ஆவியர் உள்ள புறம் சுற்றி உலாவுகிறதை பார்க்கிற ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், குடும்பத்தை ஜெபிக்கிற பிள்ளைகள், அழுகிற பிள்ளைகள், தேசத்துக்காய் புலம்புகிற பிள்ளைகள் மேல இன்றைக்கு கர்த்தருடைய அநாதி அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வந்து தோளில் நின்று கழுத்தில் நின்று எல்லா நுகங்களும் எல்லா சுமைகளும் இப்பொழுது இயேசுவின் அதிகார நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு தூரமாய் அடிமைத்தனத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து கூக்குரல் இட்டார்களோ, கூக்குரல் சத்தத்துக்கு மறுபடி உண்டு ஐயா. இந்த ராத்திரிகளை கூப்பிடுற உனக்கு ஒரு மாற்றம் உண்டு. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற உனக்கு ஒரு விடுதலை உண்டு. எந்த இடத்துல எல்லாம் உன்னை சத்துரு நுகத்தடியை கொண்டு வைத்து கட்டி எழுந்திருக்க முடியாதபடி வாழ்க்கையில் நீ போராடி கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய நுகம் மெதுவாக சுமை லகுவாக மாற்றப்பட்டு உனக்குள்ளாய் தேவன் விடுதலையாக்குற அபிஷேகத்தை ஊற்றி தேவன் விடுவிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். குடும்பத்தை, பிள்ளைகளை, கட்டியிருக்கிற நுகங்களை இந்த ராத்திரி வேளை பரிசுத்த ஆவியானவர் உடைத்து மாற்றுகிறார் ஐயா. நீ இந்த இடத்துல ஜெபிக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்கிற நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும். வேதம் சொல்லுகிறதா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சமான ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர் நமக்குள்ளாய் இறங்கி வரும்போது உனக்குள்ளாய் இருக்கிற வெளிச்சம் வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் மேலும் இறங்கி வரும். இந்த ராத்திரியில கேளுங்க, அந்த அபிஷேக வெளிச்சம், அந்த மகிமை எனக்குள்ள இறங்கணும். இந்த அபிஷேகத்தோடு நான் என் வீட்டுல போகும்போது, இந்த இடத்துல இருந்து நான் கடந்து போகும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற நுகம் அப்படியே அபிஷேகத்தை கொண்டு எரிந்து நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். இன்னைக்கு உங்க வாய் மேல ஒரு அதிகாரம் வருகிறது, உங்க கையில ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நுகத்தை முறிக்கிற ஒரு அதிகாரம், நுகத்தை முறிக்கிற ஒரு அதிகாரம், சுமை எடுத்து மாற்றுற ஒரு அதிகாரம், சாத்தானை துரத்துற ஒரு அதிகாரம், ஓ சாபாலா ரீதர ஹோடா ரகசி சாபத்தை உடைத்து மாற்றுகிற அதிகாரம். தேவ நாமத்து நிமித்தமாய் நீ எழுதி சொல்ல போது, ஜெபிக்கும் போது அந்த நுகங்களை கர்த்தர் உடைத்து மாற்றி உன்னை விடுவிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 10:27 வாசித்தது போல அந்நாளின் தோளில் நின்று அவன் சுமையும் ஒரு கழுத்தில் நின்று நுகம் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நுகத்தடிகள் முறியும். நுகத்தடிகள் முறிப்பது எப்படி என்று வேதத்தில் சுட்டி காண்பித்து எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு உனக்காக ஜெபிக்க போகிறேன். எந்த நாள் நீ நுகத்தடிக்குள்ளாய் கட்டப்பட்டிருக்கிறாயோ, நுகத்தை உடைக்கிற
ஆவியானவர் எல்லாரும் கேளுங்க, எனக்கு அபிஷேகத்தை தாங்க, நீங்க என்ன தொடுங்க. வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு தொட்ட யாவரும் சுகமானார்கள், இயேசுவை தொட்டவரும் சுகமானாங்க, இயேசுவை தொடுகிறவர்களும் சுகமானார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நுகத்தடிகளை உடைத்து மாற்றி விடுவிக்கிற ஒரு அபிஷேகத்தின் மகிமை இறங்கி வருகிறது. எங்கிருந்தாலும் சரி, எங்க இந்த சத்தத்தை கேட்டு நீ சமாதானம் இல்லாதபடி அலக்கழிக்கப்பட்டு கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, ஒரு நுகத்தை மாற்றி உன்னை விடுவிக்கிற இயேசு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். இந்த சத்தம் உனக்காகவே, இந்த சத்தம் உனக்காகவே. ஐயோ, என்னால முடியலையே, என் குடும்பத்தை காப்பாற்ற முடியல, என் குடும்பத்துல சந்தோஷமாய் வாழ முடியல, என் குடும்பத்துல மாற்றத்தை உருவாக்க முடியல, நான் இருக்கிறத வேஸ்ட் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு உன் வாழ்க்கை கட்டப்படுகிறதா, உன்னை கொண்டு உன் வீடு கட்டப்படுகிறதா, உன்னை கொண்டு ஒரு மாற்றம் உண்டாகிறதா, உன்னை கொண்டு ஒரு சமாதானம் உண்டாகிறது. எந்த இடத்துல நீ சமாதானத்தை இழந்து ஒரு நுகமாக வலியோடு இருக்கிறாயோ, அதே இடத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை உருவாக்குறேன் என்று சொல்லுகிறார். இயேசு நல்லவர் ஐயா, நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர், ஆண்டவர் போதுமானவர். நீ யார் என்று முன்னே ஆண்டவர் புறக்கணித்து தள்ளுகிறவர் அல்ல. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வருகிறவரை நான் ஒருபோது புறம்பே தள்ளுவதில்லை. ஒரு வாலிப தம்பி கண்ணீரோடு வந்து சொன்னா, எனக்கு இயேசு யார் என்று தெரியாது, எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ஆனால் இயேசு சமாதான காரணர் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நான் எப்படி இந்த சமாதான காரனை கண்டுகொள்வது? நான் சொன்னேன், இயேசுன்னு கூப்பிட்டா போதும், அந்த சமாதானத்தின் தேவன் உன் இதயத்தில் ஆளுகை செய்வார், உன் இதயத்தில் ஆளுகை செய்வார். வலியை பார்த்து எத்தனை பேர் ஒதுங்கி போனாங்க, உன் பிரச்சனையை பார்த்து எத்தனை பேர் உன்னை விட்டு தூரமாய் போனாங்க, உன் கஷ்டத்தை பார்த்து எத்தனை பேர் உன் சகோதரர் கூட உன்னை தூக்கி எறிஞ்சாங்களே. இன்னைக்கு உன்னை தூக்கி எறியாத இயேசு, நீ ஆண்டவரை மறுதலித்தோ, ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லியோ, இந்த ஆண்டவர் மேல நீ எரிச்சலா இருந்தோ, ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகனே, நீ கூப்பிட மாட்டாயா, நீ அழ மாட்டாயா, நீ என்ன வர மாட்டாயா, உன் முகத்தடி மாற்றி நல்ல முடியும், உன் பிரச்சனை மாற்றி வாழ வைக்க முடியும். இனி வாழவே மாட்டா என்று சொல்லி விதி எழுதி வைத்திருக்கலாம், நீ தகர்ந்து போவ என்று சொல்லி விதி எழுதி வைத்திருக்கலாம். உன் பிரச்சனையை பார்த்து அவ்வளவுதான், நீ வாழ்க்கையில் இது தேராது என்று சொல்லி உன்னை பார்த்து பல காரியத்தை சொல்லி இருக்கலாம். வாழாது என்று சொன்ன இடத்திலே, தேராது என்று சொன்ன இடத்திலே, நீ தப்புவிக்க மாட்டேன் என்று சொன்ன இடத்திலே, நீ எந்த இடத்துல அடிமைத்தனமா இருக்கிறியோ, நுகத்தடியில மாட்டி இருக்கிறியோ, எழுப்ப முடியாத நீ பிரச்சனையில மாட்டி இருக்கிறியோ, இயேசு உன்னை விடுவிக்கிறேன், நான் உன்னை விடுவிக்கிறேன். நீ எங்க இருந்தாலும் சரி, ஒரு தேவ மகிமை ஆளுகை செய்கிறது, ஒரு வல்லமை இறங்குறதை பார்க்கிறேன். அவனுடைய இருதயத்தை தொடுகிறார், இருதயத்தை அசட்டை பண்ணாத, உன் இருதயம் வாதிக்கிறத பார்க்கிறேன். ஒரு மனசாட்சி குத்துகிறது, ஒரு மனசாட்சி குத்துகிறது. இந்த இயேசுவை நான் பயங்கரமா முறுமுறுத்தனே, கோபப்பட்டனே அப்படின்னு சொல்லலாம். நீ கோபப்பட்டாலும் கோபப்படாத தேவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் ஐயா. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை காப்பாற்ற விரும்புகிறார், இயேசு உன்னை விடுவிக்க விரும்புகிறார், இயேசுடைய நுகத்தடியை மாற்ற விரும்புகிறார். ஒரு குடும்பத்தில் சமாதானம் உண்டாக, ஒரு வீட்டுல மாற்றம் உண்டாக, நீ எத்தனையோ காரியத்தை செஞ்சாயே, எத்தனை லட்சங்களை செலவழித்தாயே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு காசு கூட கொடுக்க வேண்டாம், இலவசமாய், இலவசமா உனக்கு விடுதலை, இலவசமா விடுதலை, இலவசமா வியாதி மாறுது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மைதானத்துக்குள்ள இருக்கிற அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகள், தீராத வயிற்று வலிகள், மூட்டு வலிகள், உடாலப சந்தராதன ஆரகசியா, சைனஸ் பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தொடப்படுகிறது. கைகளை தட்டி ஆராதிங்க. எந்த பிரச்சனையோடு வியாதியோடு வந்தியோ, இந்த ராத்திரியிலே இந்த miracle of the time in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே இது ஒரு அற்புதத்தின் நேரம். அநேக வியாதிகள் மாறுகிறது. ஸ்கின் வியாதி, ஸ்கின் வியாதி, அநேக மருந்து செலவழித்து, அநேக காரியத்தினை பார்த்து அந்த பிரச்சனை விட்டு மாறவில்லை. இந்த ராத்திரி வேளை உன் சரீரம் ஒரு புது பிள்ளை சரீரத்தை போல மாற்றப்படுகிறது. இயேசு உன்னை தொடுகிறார். கைகளை தட்டி ஆராதிங்க. தயவு செய்து யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். இது miracle of the time. இது ஒரு அற்புதத்தின் நேரம். அனைவருடைய வியாதி மாறுகிற நேரம், அனைவருடைய சாபங்கள் உடைக்கப்படுகிற நேரம், அனைவருடைய சரீரத்தை கட்டியிருக்கிற பிசாசின் நுகத்தடிகள் உடைக்கப்படுகிற நேரம். ராத்திரியில தூக்க போகும்போது தூக்கம் வரல, யாரும் அமிழ்த்துறது போல, யாரும் கூப்பிடுறது போல சத்தம், தூக்கத்துல சிக்கி தரைக்கிற அனுபவம் இந்த இடத்துல வந்திருக்கிற இயேசு உன்னை தொடுகிறார்.
இயேசு உன்னை தொடுகிறார். வருஷங்களை காட்டியிருக்கிற அலக்களிக்கிற ஆவி உனக்குள்ள இருந்து வெளியேறுகிறது. பயத்தின் ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. ரீ கவல பௌட்டா ரகசி இயேசுவின் நாமத்தினாலே வெளியே சொல்ல முடியாத நுகத்தடியில மாட்டப்பட்டு துக்கித்து கொண்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இயேசு சொல்லுகிறார், விட்டு விட்டு வெளியே வா, விட்டு விட்டு வெளியே வா. உன் நுகத்தடியை முறித்து, உன் நுகத்தடியை முறித்து உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விடுதலை ஆக்கும் போதோ உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் மகனே, மகளே, நீ தலை குனிந்தது போதும், நீ வெட்கப்பட்டது போதும், நீ மனமுடைந்து போதது போதும், நீ கைவிடப்பட்டது போதும், எனக்கு நீ வாழ்க்கையில் நீ சொன்னது போதும். உன்னை வாழ வைக்க இயேசு வந்திருக்கிறார். இதை பிரசங்கிக்கிறாரே, என்னை வாழ வைத்த இயேசு உன்னை வாழ வைப்பார். என்னை அலங்கரிக்கிற இயேசு உன்னையும் அலங்கரிப்பார். என்னை உயர்த்தி வைத்த தெய்வம் உன்னை உயர்த்தி வைப்பார். இயேசு வந்து யாரு கீழே போனதே இல்லை. இயேசு நம்பின ஜன கைவிடப்பட்டது இல்லை. இயேசு நம்பின ஜன தலை குனிந்து போனது இல்லை. நீ வாழ்க்கையில நிமிர்ந்த நடக்க போகிற, நீ நிமிர்ந்து நடக்க போகிற. ஆகாதென்று தள்ளப்பட்டியா? எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டியா? உன் நுகத்தடியை பார்த்து எல்லாரும் ஒதுங்கி போனாங்களா? உன் வீடுற கண்ணீரை பார்த்து ஒதுங்கி போனாங்களா? உன் வீட்டுல வந்து ஆபத்து மரணத்தை பார்த்து எல்லாரும் உன்னை விட்டு அந்த இடத்துல நழுவி போனார்களா? உன்னை விட்டு நழுவி போகாத இயேசு, உன்னை விட்டு வழுவி போகாத இயேசு இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். ஊடலாரவா ஷகராதனா தீரமான வைடா ரகசிய அநேக பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கிறதை பார்க்கிறேன். தேசத்தின் நுகத்தடிகள், எல்கையின் நுகத்தடிகள், தேசாதிபதி நுகத்தடிகள், சாத்தோடைய கிரியைகள், தந்திரங்கள் இந்த ராத்திரியில உடைக்கப்படுகிறது. குடும்பத்தை அலக்கழித்துக் கொண்டிருக்கிற பிசாசு நுகத்தடிகள் அழிக்கப்படுகிறது. வியாதி நுகத்தடிகள் விடுதலாக்கப்படுகிறது. சாபத்து நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. அவிசுவாசம் இருக்கிற நுகத்தடிகள் ஒரு பிரிவாய் உண்டாகிறது. ஊடாமா ரேதன பௌடாரகசியா தீரமால வைடாரகனே பலமு மல்ல பராக்கிரமல்ல ஆவியினாலாகு, தேவ ஆவியினாலாகு. பலமு மல்ல பராக்கிரமல்ல ஆவியினாலாகு, தேவ ஆவியினாலாகு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமு மல்ல பராக்கிரமல்ல ஆவியினால விடுதலாக்கப்பட முடியும். ஜெபங்கேளும், ஜெபங்கேளும், எங்களது ஜெபங்கேளு. பதில் தாரு, பதில் தாரு, கண்ணீருக்கு பதில் தாரு. ஜெபங்கேளு, ஜெபங்கேளு, எங்களது ஜெபங்கேளு. பதில் தாரு, பதில் தாரு, கண்ணீருக்கு பதில் தாரு. ஹல்லேலூயா, 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 மறுபடியும் ஆவியினாலாகு, தேவ ஆவியினாலாகு. பலமோ மல்ல பராமோ மல்ல ஆவியினாலாகு, தேவ ஆவியினாலாகு. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா. உற்சாகமாய் அபிஷேகத்தோட கைகளை தட்டி விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா,
இன்றே தாரும் ஒரு கூட விடுதலையை 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 விரும்புகிறோம் ஐயா. எனக்கு இன்றைக்கே விடுதலை, இன்றைக்கே எனக்கு ஒரு மாற்றம் வேணும், இன்றைக்கே எனக்கு ஒரு விடுதலை வேணும். எனக்கு உடைக்கப்பட வேண்டும், எனக்கு உடைக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்போது வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக. சாத்தோட நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து ஜெபிக்கிறேன். எல்லாரோட தலைமையில ஒரு அபிஷேகம், அபிஷேகம் வரட்டும். அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஆவியானவரை நிரப்புகிறார், நிரப்புகிறார் ஆவியானவர். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க பார்க்கலாம். இன்னைக்கு கதோட நுகத்துல மாற்றி அநேகர் மேல் அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஓ ரீகமரகசி வீரமான வைடாரகனா சாத்தானை ஜெயிக்கத்தக்கதான அவருடைய அதிகாரங்களை மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தை நடுவுல கர்த்தர் ஊற்றுகிறார். விடுதலையாக்கப்பட்டாய், நீ விடுதலையாக்கப்பட்டாய், இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்பட்டாய். கைகளை தட்டி ஆராதி. நீ வந்தது போல இப்ப இல்ல, நீ வந்த பலவீனத்தோடு இப்ப இல்ல. ஒரு மேல ஒரு வல்லமை இறைக்குனை ஆளுகை செய்கிறதா. ஒரு ஆவியானவர் மேல அசைவாடுகிறார், ஆவியான அசைவாடுகிறார். பிரச்சனை கத்தர் மாற்றுகிறார், பிரச்சனை கத்தர் மாற்றுகிறார். நுகத்தடியில் இயேசுவின் நாமத்தாலே உடைகிறது. எழுந்திருக்க முடியாதபடி நுகத்திலே கட்டப்பட்டு இருக்கிறாயா? இன்னைக்கு கத்தர் சொன்ன வார்த்தையின்படியாகவே என் மகனே மகளே நுகத்தடியில விடுதலையாக்கப்பட்டாய், விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு நாமத்தில் விடுதலை, விடுதலை. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, கண்ணிலிருந்து விடுதலை, துக்கத்திலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, பாடுகளிலிருந்து விடுதலை, புலம்பலிலிருந்து விடுதலை. யாரும் கொடுக்காத விடுதலை இன்றைக்கு இப்பொழுது இந்த க்ஷண பொழுது சம்பவிக்கிறதா, நடக்கிறதா. ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், விடுவிக்கிற தேவனாய் வந்திருக்கிறேன், விடுவிக்கிற தேவனாய் உலாவுகிறேன். ஊடாபாரே ரீபாலாரகஸ்யாராதனா ஒரு அபிஷேக பெருமழை இந்த இடத்துல பொழிகிறத பார்க்கிறேன். ஒரு அபிஷேக மழை. ஊடாலா ரகசியா எல்லா கைகளும் தட்டி அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசி ஆராதிங்க. புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய கிருபையை கொடுக்கிறார், சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். உங்களை கர்த்தர் வல்லமையாக உபயோகப்படுத்த போகிறார். கடந்த நாட்களை கண்ட தரிசனம் அல்ல, கண்ணகளை கண்டது போல அல்ல, ஒரு வித்தியாசம். இன்றைக்கு அநேக சதுடைய கிரியைகளை நுகத்தடியில முறித்து நீ வெளியே வருகிற கால நேரம் இதுவே. ஊடமான அந்த ராதனா ரகசிய ரீபால பௌட்டா ரகசிய எல்லாரும் வலது கரத்தை பரலத்து நேராக உயர்த்தி அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். என் நுகத்தை முறிக்கிற தேவன் நீராண்டவர. எந்தெந்த நுகத்தடியில பிணைக்கப்பட்டிருக்கிறியோ இன்றைக்கே கர்த்தருடைய நுகத்தடி உடைத்து போட்டார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்தி துதிங்க பார்க்கலாம். எல்லா வாய்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தயவு செய்து யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். இப்போது நீ ஸ்தோத்திரம் பண்ண விடுதலை சம்பவித்துக் கொண்டிருக்கிறதா? இப்போது நீ துதிக்க துதிக்க ஒரு தேவ பிரசன்னம் நீ ஆளுகை செய்கிறதா? இப்போது நீ ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மகிமை உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ரைட் சுடபாலப சந்தராத